இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Ma. God bless you. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். 9 மாதத்திலும் ஊழியத்துக்காக கர்த்தர் இணைத்திருக்கிற உங்களை தங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். சொல்லி இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உங்களோடு இருந்து கொள்ள ஆன்லைன்ல உங்களை சேர்த்து கொடுத்த தேவனுக்கு தோத்திரம். மூத்த ஊழியராகிய மகேந்திரன் அவர்கள் மணி அடிப்பார்கள், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் சொன்ன பொழுது எவ்வளவு சந்தோஷமாக எனக்கு வணங்குகிறேன். நீங்கள் இந்த முக்கிய வெளிச்சத்தோடு சேர்ந்து கொள்ள கொடுத்த இந்த சாகியத்திற்காக கோடான கோடி தோத்திர நமஸ்கார பணிகளை உங்களுக்கு செலுத்துகிறேன் சுவாமி. மட்டும் இந்த வேலை வார்த்தைகளின் மூலமாக ஜபங்களின் மூலமாக மது பாதத்தில் வைக்கின்ற அவர்களையும் முதல் முடியும் வரை சுவாமி உமது இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுதல் சுவாமி. தைரியத்தோடு செய்கின்ற ஐயாவையும் அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களும் சுவாமி இவருடைய பலத்தினாலேயோ அக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ அல்ல ஆண்டவரை இந்த நிமிஷம் வரை இந்த மிக வெளிச்சத்தை ஆண்டவர்கள் இருளில் இருக்கிறவர்களை எடுத்து வர இந்த ஊழியத்தை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு போறாங்க. ஓடி தோசனம் ராஜா. இந்த ஒலி, இந்த சத்தம், இந்த செய்திகள், இந்த பாடங்கள் சாட்சி அவர்களுடைய முகத்தை ஒரு ஒளியாக செய்து கொண்டிருப்பதற்காக அவரையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை சவரலையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கைவிட்டு செய்கின்ற அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுவாமி அவரோட மத பிரசனத்திலும் கட்டம் உம்மோடு இருப்பதுதான் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தினுடைய வாஞ்சை சுவாமி. இந்த நாளிலும் ஏற்பட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய மகளோடு நான் முயற்சி மூடிக்கொள்வாராக. ஒரு சித்தத்தால் அறிவானை கல்வி ஒவ்வொரு வார்த்தைகளும் சுவாமி வாய்வது போல அவர்கள் உள்ளத்தில் இறந்த ஒன்றுமாக இந்த செய்தியை கொடுக்க கசப்பு மாறி இனிமைகள் சுரக்கட்டும். அதாவது ஒரு நாட்டில் நீங்க பால் எடுக்கணும்னு சொன்னா அது பால் சுரக்காட்டி மணி பால் இருக்கிறது அதே வண்ணமாட்டம். கசப்பு மாறி இனிமைகள் சுரக்கட்டும் காரியங்களை உங்களுக்கு சொல்ல செய்யப்படுகின்றது. நீங்கள் என்னை அவன் என்று சொல்லாமல் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் நிறைந்தவளாக போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாக்கி திருப்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளோசப்படுத்தி இருக்கும் போது என்பானே என்றால் கோமி என்பதை நாங்கள் வேதத்துல வாசிக்கின்றோம். அதாவது ரூத் அதிகாரம், அந்த ரூத் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 20-21வது வசனம் இவ்வண்ணமாக கூறுகிறது. அதை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். எப்படி கசப்பு இனிமையாக எங்களுக்குள் எங்களுடைய முறுமுறுப்பு இந்த கசப்பு எங்களுக்கு வருகிறது என்பதை
அனைவருடைய வாழ்க்கையில நிஜமான வாழ்க்கை மற்றவர்களை இழந்த அநீதிகளின் யோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடி உள்ளம் காய்ந்து கசந்து கைவிடுகிறது. வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துயர சம்பவங்கள் ஆழமான கசப்பை ஏற்படுத்துகின்றன. இதனாலே வைராக்கியம், மனித சுபாவங்கள் எங்களுக்குள் ஏற்படுகின்றன. கசப்பு நீங்கும் வழி தெரியாதபடி வாழ்க்கையை வீணாக்கி ஆளாக்கி விடுகிறார்கள். தன்னுடைய ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்த போது ஏசாவின் உள்ளம் அசந்து போயிற்று. அது வஞ்சகத்தினால் வந்த கசப்பு. தன்னுடைய சகோதரனை கொண்டுவிட வேண்டும் என்கின்ற வெறி அவன் உள்ளத்திலே வந்தது. வேதம் சொல்கிறது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்து சத்தமிட்டு அழுது அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றதான் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 34வது வசனங்கள் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கின்றது. ஒடுக்கத்திலும் பாரமான வேலைகளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனும் நேசித்த யோசவும் தன் வாயினால் மறுதலித்து சபித்து சத்தியம் செய்து விட்டோமே என்று போகிற மனம் கசந்து அழுத காட்சி நம்முடைய உள்ளத்தை உருட்டுகிறது அல்லவா? இதை நாங்கள் 2 அதிகாரங்களில பார்க்கிறோம். ஒன்று மத்தேயு 26:75வது வசனத்திலும், மத்தேயு 26:75லையும், லூக்கா 22வது அதிகாரம் 62வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனசாட்சி வாதிப்பது போதெல்லாம் போகிறது. வைராக்கியம் கொள்ளும் போதெல்லாம் வாழ்க்கை கசந்து போகிறது. ஆவியானவரை புண்படுத்தும் போதெல்லாம் அதிகாத்ம சரீரம் கசக்கிறது. ஆம், வாழ்க்கையில் எத்தனை விதமான கசப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள கசப்பு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையில இனிமையை தர அவர் விரும்புகிறார் என்று உங்களுக்கு இந்த கால விவரத்திலோ சொல்லுகின்றேன். நிமிடமும் அவருடைய பிரசனத்தில் நாங்கள் வைக்க வேண்டும். அன்பானவர்கள், வருகின்ற கதப்பும் அவர்கள் மாற்றத்தினால் கசப்பு கதப்பு இருந்த போதிலும் முக்கியமாக தேவனை விட்டு தூரமாக மாற்றத்தில் இருக்கும் பொழுது அதிகமான கசப்புகள் குடிகொள்கின்றது. ஆபத்துகள், சாபங்கள், கசப்புகள் சூழ்ந்து கொள்கின்றன. எவ்வளவு தூரமாக ஆண்டவரை அங்கே ஒட்டி வந்து விடுகிறோமோ அவளுக்கு அவர்கள் மாறாவின் சிறப்பு நிச்சயமாக நிற்கும். நகம் என்கின்ற ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கின்றோம். அவர் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறிய ஒரு பஞ்சம் வந்ததினால விட்டு தேசத்திற்கு செல்ல அவர் தீர்மானித்தார். பெத்லகேம் ஆசீர்வாதம் பட்டம் அப்பத்தில் உலகத்தில் தான் கிறிஸ்து பிறக்க போகின்ற இடமும் அதுதான், இடமும் அதுதான். பட்டணமாகிய மோவாவை கண்டது. மோவாவின் தேசத்திலோ வயல்வெளிகள், மோவாவின் ஆடு மாடுகள், இன்னும் அங்குள்ள உச்சிதமான பொருள்கள் அவருடைய உள்ளத்தை, நகமியுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்திருக்க கூடும்.
தேசத்தினுடைய கணவனுக்கு நல்ல வேலை கிடைத்து பிள்ளைகள் எல்லாம் அங்கே தொழில் செய்து பிடித்து கொள்ளி அயல்நாட்டு கவர்ச்சி அயல்நாட்டு கவர்ச்சி அவள் உள்ளத்தை பற்றி இழுத்திருக்க கூடும். அங்கு போன அவள் கர்த்தருடைய கட்டளையை மீறி பிள்ளைகளுக்கு மோபாகிய மனைவியாக நகமி கொண்டாள். மாற்றம் செல்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லவே இல்லை அன்பானவர்களே. செல்வம் இருந்தாலும் ஆத்மாவின் மன அமைதியும் இருப்பதே இல்லை. சித்தம் செய்யாமல் உலகை ஆதாரத்தை தேடி ஓடுகிறவர்கள் காலகாலமாக இருப்பார்கள். நவமி மோவா தேசத்துக்கு சென்ற பொழுது அங்கு தன்னுடைய கணவனை முதலில் இழந்தார், மகள்களையும் இழந்தாள். ஆகவே அவளும் அவளுடைய 2 மருமகள்மார்களும் ஆனார்கள். அவளுடைய சந்ததி முற்றிலும் என்று சொல்லலாம். அந்த 2 மோவாபிய மறு மக்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? வருவதை தவிர வேறு வழி அவளுக்கு இல்லவோ இல்லை. ஆகவே வர அவள் தீர்மானித்தாள். இஸ்ரேல் தேசம் வந்த அவள் கசப்போடு சொல்கிறார், நான் நிறைவுள்ளவளாய் சொல்லுகிற ஒரு கசப்பான சாட்சி தான் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகின்றோம். ஒரு காலத்துல நம்மளுடைய அன்பிலே கடிவுறுக்க கூடும். ஆனால் நம்மளுடைய அன்பை பார்க்கிலும் சிறுவத்தின் நட்புறவை எண்ணி உலகத்தின் இன்பங்களை நோக்கி சென்ற பொழுது வாழ்க்கையை கலந்து விட்டது. பள்ளிகளுக்கும் இந்த உணவு கிடைக்காத ஒரு நிலை அவனுக்கு வந்தது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்தில 22வது வசனத்தை கவனித்து வாசித்து தியானியுங்கள். உல்லாசங்களை நோக்கி துன்மார்க்கமாக செல்கிறவர்கள் அலைந்திருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் வேதனைப்படுகிறார்கள். வேதத்திலே சென்ற ஒரு மனிதனுடைய நிலைமையை குறித்து வாசிக்கின்றோம். ஏற்கனவே என்னுடைய நகரம், ஆனால் எரிக்கோ அனுபவித்த இதை குறித்து எழுகிறது. சபிக்கப்பட்ட அந்த பட்டணமாக்கிய சென்ற அந்த மனிதனை பலர்கள் விடித்த அடித்து காயப்படுத்தி குற்றுகளாக விட்டு போனார்கள் என்று வாசிக்கின்றோம். அவன் வாழ்க்கையை கருந்து போனது. பாடல்களை பார்த்து சாத்தானுடைய சாத்தானுக்கு கொண்டாட்டமாகவே தான் இருக்கும். திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஜீவன் உண்டாக முடியாது சொல்றாரு. அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பதை நாங்கள் யோவான் 10:10 வாசிக்கின்றோம். சாத்தானாகிய திருடன் மன அமைதியை திரும்பி பாகிய அறையை விட்டு போய்விடுகின்றான். மாற்றத்திலே இருந்த மனம் திரும்பி ஆடி அன்பிற்கும் பெத்திரமுக்கோ வந்து சேர்ந்த நகோமியை கர்த்தர் கண்டார். அவளுடைய குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் சித்தமானார். அவளுடைய மகளாகிய ரூத்தின் சந்ததி மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார்.
மதுரமானது என்று சொல்லுகின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கசப்பு இருக்கிறதா? கிறிஸ்துவண்டை பாருங்கள். அவை உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக்குற காரியம் செய்ய அவர் விரும்புகிறார். அரவண்டை வருகிறவர்கள் அழுகியின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்கிறார்கள் என்பதை சங்கீதக்காரன் 84வது அதிகாரத்துல 6வது வசனத்திலே புலம்புகின்றான். சங்கீதம் 84. இரண்டாவதாக வியாதியினாலே வருகின்ற கசப்பு. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்து இருக்கிறது என்று எசாயா 38வது அதிகாரத்துல 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வியாதியின் கசப்பை குறித்து எவ்வளவாக எசேக்கியா ராஜா புலம்பி அழுதார். அவர் வியாதப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக வந்துவிட்ட பொழுது அவர் இனி பிழைக்க மாட்டார் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். அங்கே வந்த தேவனுடைய தீர்க்கதரிசியான எசாயா கூட, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி வையும், நீர் பிழைக்க மாட்டீர் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவரபக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக மன உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நிறுத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் மனம் வருந்தி அழுதான் என்பதை எசாயா தீர்க்கதரிசியின் 38வது அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எப்படி கண்ணீரோடு மிகவும் இருதயம் நொறுங்குண்டு அழுதான். கர்த்தர் நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் பொருட்படுத்தி தள்ளுவதே இல்லை. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை ஊற்றிற்று. ஆகவே அந்த கசப்பை இவர் முடித்து விட்டார் என்று பாருங்கள். எசேக்கியா ராஜா ஆளுநை அதனை ஆண்களுக்கு கொடுக்க அவர் திட்டமானார். மாறாக கசப்பான தண்ணீர் அந்த சுகத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் கர்த்தரின் சிறந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்வதை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்சிகளுக்கு செய்து கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைகொள்ளும். நான் இவர்களுக்கு வர வேண்டிய வியாதிகளில் ஒன்றை உனக்கு வற்படுத்திவிட்டேன். ஒரு வரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அநேகருடைய பாவங்கள் வியாதிகள் வருகின்றன. அநேகருடைய பாவங்களினாலே அவர்களுக்கு வியாதிகள் வருகின்றன. மாம்ச செல்லும் பொழுது வியாதிகள் தொடங்குகின்றன. மனம் போல வாழ்ந்து செயல்படுத்தும் போதெல்லாம் வியாதிகள் ஆட்கொள்கின்றன. வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பிற்காலத்தில் ஆரோக்கியத்தை இழந்து கசப்பினால் நாங்கள் ஜீவனில் வெறுக்கிறார்கள். ஒரு மனிதன் வந்து தன் பாவங்களை மனசாபப்பட்டு அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிக்கும் பொழுது கிறிஸ்து கிருபையாய் அவனை நீக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கின்றது. அப்பொழுது கிருபையாய் வியாதி சுத்தமாக்கி ஆரோக்கியத்தை ஜீவனையும் அவனுக்கு தந்தை விடுகிறார். மூன்றாவதாக பிசாசின் கசப்பு. அவற்றின் விளைவாக மட்டும் அல்ல, பல நேரங்களில் சாத்தானுடைய வியாதியை உங்களுக்கு கொண்டு வருகின்றான். அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகின்றான். கவனியுங்கள், அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகின்றான்.
என்று யோவான் 10:10 வாசிக்கின்றோம். சரீரத்தின் சுகத்தை தேடுகிறான், ஆரோக்கியத்தை தேடுகிறான், வல்லமையையும் தேடுகிறான். ஆனால் நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று ஒத்துக்கிட்டு சொல்லுகிறார். இயேசுவோ ஒரு ஸ்திரீயை தன்னண்டை அழைத்து தம்முடைய கைகளை அவள் மேல் வைத்த போது அவள் நின்றிருந்தாள். அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்று போன அவளுடைய வாழ்க்கை கலகலப்பாக மாறியது. எத்தனை வருஷம்? 18 வருஷம். இன்னொரு வகையில் வியாதிகள் வரக்கூடும். அது சாபத்தின் விளைவாகும். எலியாவின் வேலைக்காரனுக்கு குஷ்டரோகம் என்கின்ற ஒரு நோய் வர காரணம் என்ன? அந்த உயமான பெயரை சொல்லிக் கொண்டு சீரிய தேசத்தினாகிய நாகமானை ஓடி ஓடி பொருட்களையும் மற்றும் வஸ்திரங்களையும் பெற்றுக் கொண்டதினால் வந்த சாபம் அல்லவா? கவனியுங்கள். நாங்கள் தான் அதை போய் வருந்தி எடுத்துக்கொள்கிறோம். மோசேயின் சகோதரியாக மீரியாமுக்கு குஷ்டரோகம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனிடத்தில் இருந்து சாபத்தை பெற்றுக் கொண்டதால். அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேசி சாபத்தை வாங்கி கட்டி கொண்டாள். அதோட கோபம் அவள் மேல் வந்தது. உறைந்த மழையை போன்ற குஷ்டரோகியால் அவள் பீடிக்கப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டாக்கிலும் உங்களுக்கு வியாதி வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரை பிரசனத்துக்கு திரும்பி வாருங்கள். குறைவாகி உள்ளத்திலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8:17 வசனம். நிச்சயமாகவே அவருடைய தழும்புகளினாலே குணமாவீர்கள் என்பதை நாங்கள் 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 எசாயா 53:5 வசனத்திலே வாசிக்கின்றோம். 4வது வார்த்தையினால் கசப்பு. மிக கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் கசப்பை உண்டாக்குகிறீர்கள். அவர்கள் தங்கள் நாவை போல தன்மையாக்கி மழைகளிலே நெய்யும் பொருட்டு வார்த்தைகள் ஆக்கிய தங்கள் அம்புகளை நாணயற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேல் எய்து விடுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் சுவிசேஷ புத்தகத்திலே 64வது அதிகாரத்தில் 3-4 வசனத்திலே புலம்புகின்றான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை முன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளின் நிமித்தம் கசப்பு வந்து விடுகிறது. சிலர் பேசும்போது காயப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கசப்பான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விடுகின்றார்கள். சிலர் பேசுகிற வார்த்தையினால் உள்ளத்திலே ஆறாத காயத்தை மட்டும் அல்ல, வாழ்க்கையில் கசந்து போகும்படி அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. அன்பில்லாத வார்த்தைகளின் நிமித்தம் பிரிந்து போன கணவன் மனைவி எத்தனை பேர்கள் சிந்தித்து பாருங்கள். ராஜா தன்னுடைய சொந்த குமாரனுடைய அப்சலோமின் நிமித்தம் எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு ஓடுகையில சபல் வீட்டு வம்சமாக்கிய என்கின்ற ஒரு மனுஷன் தூஷிக்கப்பட்டார். எரிகிற காயத்திலும் ஈர்க்கிறது போல ஏற்கனவே நொந்து போன வார்த்தைகளினால் எவ்வளவு கசப்பு உண்டாகி இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே
5, 6, 7, 8 வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனத்திலே வாசிக்கின்றோம். செய்து ராஜாவிடம் உத்தரவு கேட்ட பொழுது தாவீது பொறுமையை கையாண்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின வார்த்தைகளை கவனியுங்கள். ஆகினால்தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக விளங்கினார். அவன் போஷிக்கப்பட்டும் அப்படி செய்த கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறிய பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தைரியமாக சொல்கிறான். அதை நாங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே 11, 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதுதான் தாவீதுடைய விசுவாசம். நீங்கள் பதிலாக கர்த்தர் நன்மை செய்வார். ஆண்டவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி தூசண வார்த்தைகளை பேசின அதே சீனியை தாவீதுடைய பாதத்திலே தாழ விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்தார் என் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 19வது அதிகாரத்திலே 19வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்கள் கொடிய வார்த்தைகளினால் உங்களை கசப்பை செய்யும் பொழுது ஒரு நாளும் பதிலுக்கு பதில் நீங்கள் கசப்பான வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். கவனமாக கேளுங்கள். ஒரு அபிஷேகத்தை இழந்து போகாதீர்கள். பிழைத்தலும் சதித்தலும் வாயிலிருந்து வரப்படக்கூடாது. முடியாது என்பதை யாக்கோபு 3வது அதிகாரத்திலே 10-11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் உங்களுக்கு வரும். இச்சைக்கு பதிலாக சந்தோஷம் அடைவீர்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். குடும்பத்திலே கசப்பு. மிக கவனமாக கேளுங்கள். இதை குடும்பத்திலே கசப்பு. இது சின்னதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. புசித்து உங்களுடைய மனைவிக்கு அன்பாக அசந்து கொள்ளாதீர்கள் என்று கொலோசியர் 3:19 வாசிக்கின்றோம். மிக பாரமான ஒரு வசனம். பல குடும்பங்களுக்கு காரணம் சொல்லலாம். பேசுவதை தொடராது. தகப்பன் பிள்ளைகளுக்கு கசப்பு. சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள் இப்போது நல்லது அல்ல சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே என்பதை ஆண்டவர் கர்த்தர் குடும்பத்தை சாதித்தார். ஆனால் சாத்தானோ குடும்பத்தின் அசிபாரமாகிய அன்பு என்கின்ற ஒரு தனியை செய்து கசப்பான வேர்களை அங்கே முளைக்க செய்து விட்டான். நிமித்தமாக அவன் சகோதரன் கொலை செய்ய துணிந்தான். நம்முடைய ஆண்டவரோ செய்கின்றார். இதை உலகத்திற்கு சாத்தானுக்கும் எடுத்து காட்டவே திராட்சை ரசமாக மாற்றி இந்த நாள் முதல் அற்புதத்தை காணும் ஒருவே திருமணம் செய்து காண்பித்தார். ஒரு குழந்தைகளை படித்து அதன் நிமித்தம் மனதின் கசப்பை உங்களுடைய வார்த்தையினால் வளர்க்காதீர்கள். இந்த கோபம் சூரியனுக்கு முன்பாக தாங்க வேண்டும். தொடர்ந்து
அது கசப்பாக மாறும். பின்பு அது தற்கொலைக்கும் இழுத்து சென்று விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூட கடவுள். மனைவியும் ஒரு சமயத்திலே பயபக்தியாக இருக்கிற கடவுள் என்ற நிச்சயம் 5வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மரணத்தை ருசி பார்க்கும்படியாக தேவதூதர்களும் சற்று சிறியவராக இருக்க இயேசு மரணத்தை உத்தரிப்பது நிமித்தம் முடிசூட்டப்பட்டதை காண்கின்றோம். அது எதிரேயே 2வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானியுங்கள். உங்களோடு பேசும் அன்பானவர்களே, இயேசு கசப்பான காரியை ருசி பார்த்து அந்த காரியை குடிக்க அவருக்கு மனது இல்லாதிருந்தது. எனினும் பிதா அவருக்கு கொடுப்பதை பாத்திரத்தை பானம் பண்ணும்படியாக மரணத்தின் வழியாக கடந்து சென்று கசப்பான சிலுவை மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை உத்தரித்தார். மட்டுமல்ல, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால் அழித்தார். மரண பயத்தினால் அடிமைப்படுத்துகின்ற யாவரையும் விடுதலை பண்ணினார் என்று எபிரேயர் 2:15 வாசிக்கின்றோம். இயேசு மரணத்தை ருசி பார்த்த அந்த நேரத்தை சற்றே தியானித்து பாருங்கள். அந்த கசப்பு எத்தனை கொடிதாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் சவக்கடி, தலையிலே முள்முடி, சரீரத்தில் இரத்தம் அறிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜனங்கள் அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கசப்பான காடியை கடற்காலானை தோய்த்து அவருடன் நீட்டினார்கள். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கசப்பு என்ன என்பதை அவர் அறிவார். நீங்கள் நடக்கின்ற இந்த பாதையிலே அவரும் நடந்து சென்றிருக்கிறார் அல்லவா? நீங்கள் மரண இருளின் பலதாக்கிலே நடக்கும் போதெல்லாம் உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த ஏற்ற கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். மரணத்தை ஜெயித்த ஏற்று கிறிஸ்து மரணம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு இளைப்பாறுதல் என்று போதிக்கின்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கின்றேன். என்று விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கும் மறியாமல் இருப்பான், என்றைக்கும் சாகாமல் இருப்பான் என்று யோவான் 11வது அதிகாரத்திலே 25, 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மரித்தாலும் உயிரோடு இருப்பான். சரி, உலகத்தார் நகரத்தின் வழியாக செல்கிறவர்களை சந்திக்க முடியாத பிரிவு சென்று கருதி வேதனைப்படுகிறார்கள். நம்பிக்கை உள்ள என்னுடைய பிள்ளைகளோ ஒரு சிறிய பிரிவு மட்டும்தான் என்று அறிகிறார்கள். கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்கும் மறித்தவர்கள் எல்லோரும் நம்பிக்கை கூடிய ஒரு காரியம் நடக்கின்றது என்பதை ஆறுதல் அடையுங்கள். மரணம் கிறிஸ்துவை சந்திக்கின்ற ஒரு இனிய பயணமாக விளங்குகிறது. மரணத்தின் அக்கறையில் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அது அழுகை கண்ணீர் இல்லாத மகிமையான தேசம். அங்கே 1000 தேவதூதர்களும் ஆண்டவரை இரவும் பகலும் புகழ்ந்து பாடி ஆராதனை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த தேசத்திலே நமக்கு நித்திய மகிமையும் வாடாத கீழமும் நித்திய வாசத்தலங்களும் உண்டு. நம்முடைய குடியிருப்பு அங்கேதான் இருக்கிறது. அங்கே உங்களுடைய மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாக மதுரமாக மாறும் என்று சொல்லி என் செய்தியை முடிக்கின்றோம். கசப்புகள் மாறி இனிமைகள் சுரக்கட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள தெய்வமே, இத்தனை வல்லமையில் உள்ளவராக
உள்ளவர்கள் உயிரோடு இருக்கிறார். யார் எங்களுக்கு எதிராக கட்டமான வசை கூறினாலும் எழுதுவதில்லை. என்றால் நீர் கசப்பு வார்த்தைகளை ஆசீர்வதிக்குமாறுகிற வல்லமை நிறைந்த தெய்வம் என்று இன்று அறிந்து கொண்டோம். உமக்கு நன்றி. இந்த வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கிற செய்திகளின் மூலம் பரலோகம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டி இருக்கின்றோம். ஆன்மீக விஷயத்தினால் அவர்களை முற்றிலுமாக மாற்றி திவ்ய சாயலை தந்திருக்கிறபடியினால் உமக்கு தோசரம் செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் நிச்சய வெளிச்சத்திற்கு வருகிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நிச்சய வெளிச்சத்திற்கும் இந்த இருட்டிலே இருந்து கொண்டு வரும் தேவனே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம். ஆமேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். மறுபடியும் சந்திக்கும் வரை ஒரு சிறிய பாடலோடு என் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன்.